Dear students, good morning everyone. Today we discuss about the topic projectile motion continuity நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா projectile motion அப்படின்னா என்ன, வாட் இஸ் projectile is nothing but எரிபொருள். இட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் பேரபோலிக், பேரபோலா கர்வ்டு ஃபார்மில் என்ன ஆகும், projectile ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. இந்த டயக்ராம் பார்த்தோம். ப்ரொஜெக்டைலுக்கு எக்ஸாம்பிள் என்ன இது டயக்ராம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு ப்ரொஜெக்டைல் பரவளையம்னு சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில் பேரபோலா. ப்ரொஜெக்டைல் எரிபொருள். இது எரிபொருள் வந்து என்ன ஆகுது, நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் ஆர் பர்டிகுலர் வெலாசிட்டியில் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும் ஃப்ரம் த யார்கிட்ட இருந்ததுன்னா ஃப்ரம் த ஹியூமன். சரியா? அல்லது வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறப்ப என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன, an object dropped from window of a moving train. ஓகே, இந்த டாபிக் நான் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் டுடே வி டிஸ்கஸ் த என்டர் த நியூ டாபிக். ஓகே, ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னா எரிபொருள் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட திசையில் மூவ் ஆகுது. ஓகே, when an object is த்ரோ பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறோம், த்ரோன் in air with some initial velocity. Okay, and then allowed to move under the action of gravity alone. The object is known as the projectile அப்படின்னு சொல்கிறோம். Okay, the path allowed the project particle is called trajectory. ட்ரெஜெக்டரினா ஒரு பரவளையம் மாதிரி என்ன பண்ணும், ஒரு பேரபோலிக்கு ஃபார்மில் என்ன ஆகுது ஆப்ஜெக்ட்டு. இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுதான் ஹியூமன் அப்படின்னா என்ன ஆகும், ஹியூமன் ஒரு பொருள் இப்படி எரியிறப்ப என்ன ஆகுது, இங்கே இந்த இடம் அப்படின்ட்டு தெர் ஆர் வேரியஸ் பிளேஸை வந்து என்ன பண்ணுது, அப்படியே கிராஸ் பண்ணி ஃபைனலாக டு ரீச் இது சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்து. இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் வெலாசிட்டி வந்து அங்கே 0 ஆகிடும். அதுக்கடுத்து என்ன கீழே வர வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். பட் இங்கேருந்து இந்த ஸ்டார்டிங் மேலே நீங்கள் போக வெலாசிட்டி ஷுட் பி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸ் நான் எதனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் நியூ டாபிக் போகிறேன். ஓகே, த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைலுக்கு வந்து an object dropped from window from moving train பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். இந்த செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா a bullet fired from a rifle, a ball thrown in any direction, a javelin or shot put thrown by athlete, and a jet water using from hole near the bottom of the water tank. இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் a uniform velocity in horizontal direction which will not change provided there no air resistance அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கே என்னென்னா தடுப்பு. ஓகேவா, இங்கே வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் ஆனால் என்ன பண்ணது நெக்லிஜிபிள் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் ஹரிஜான்டல் டைரக்ஷன் அது என்ன ஆகுது, மூவ் ஆகும். ஓகேங்களா, யூனிஃபார்ம் வெலாசிட்டினா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அண்ட் ஆல்சோ த மூவிங் பொசிஷன் இஸ் ஹரிஜான்டல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெர்டிகல் டைரக்ஷன், இன்னொன்று வந்து இது வந்து வெர்டிகல் டைரக்ஷன், இது வந்து ஹரிஜான்டல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, இந்த ஹரிஜான்டல் டைரக்ஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காஸ் தீட்டா அப்படின்ற லெட்டரில் சொல்லுவோம், சிம்பிளில் சொல்லுவோம். இதே வெர்டிகல் டைரக்ஷன் ஆப்ஜெக்ட் வருதுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வெர்டிகல் டைரக்ஷன் அப்படின்னா சைன் தீட்டா, ஹரிஜான்டல் டைரக்ஷனாக காஸ் தீட்டாங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், a uniformly changing velocity increasing or decreasing in the vertical direction. அதுக்கு அடுத்தது 2 types of projection பார்த்தோம். அதுக்கு வந்து அது ரிலேட்டடாக சம் பாயிண்ட்ஸு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணிட்டோம், இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லெக்ட் ஆகும், த எஃபெக்ட் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்து, கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்து வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை விட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப வெரி நெக்லிஜிபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணிட்டேன் லாஸ்ட் கிளாஸ் சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நியூ டாபிக் ப்ரொஜெக்டைல் இன் ஹரிஜான்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ப்ரொஜெக்டைல் இன் ஹரிஜான்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஹரிஜான்டல் டைரக்ஷனில் என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம். இப்போ திஸ் இஸ் த ஹியூமன் ஐ. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி த்ரோ பண்ணுறாரு. இந்த டைரக்ஷன் வந்து என்ன சொல்கிறோம்னா ஹரிஜான்டல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹரிஜான்டல் டைரக்ஷனில் த்ரோ பண்ணுறப்ப சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போயிட்டு
அதுக்கடுத்து இந்த பாயிண்டில் வெலாசிட்டி என்ன ஆகிடும், 0 ஆகிட்டும். தென் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே போகிறப்ப மேக்ஸிமம் ஆகும். வெர்டிக்கல் டைரெக்ஷனில் மூவ் ஆகாது. என்னது, ஹரிஜாண்டல் டைரெக்ஷனில் தான் என்னது, த பாடி கண்டினியூஸாக போய் ரீச் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகே. கன்சிடர் எ ப்ரொஜெக்டைல், சே எ பால் த்ரோன் ஹரிஜாண்டலி வித் இனிஷியல் வெலாசிட்டி u வெக்டர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் அண்டு ஹைட் h. இப்போ ஹைட் வந்து h, u வெக்டர் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி. as the ball moves it covers a horizontal distance due to uniform horizontal டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு டவர் இருக்குது. இப்போ ஒரு டவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹைட்டு y = h. இது வந்து என்ன சொல்கிறோம்னா ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறோம், ஹெச்சு, ஹைட்டு ஹெச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை இமேஜின் பண்ணுறோம். இங்கே வந்து என்னது, ஒரு ஆப்ஜெக்டை இமேஜின் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னது, இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷன் இப்படி வருது. ஓகேவா. இது வந்து என்ன சொல்கிறோம்னா ஹரிஜாண்டல் மூவிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஹரிஜாண்டல் மூவிங். இப்போ இந்த டவர் இருக்கிற பிளேஸில் இருந்து இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்டை ரீச் பண்ணுது. த ஆப்ஜெக்ட் மூவிங் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து இன் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர் அண்ட் த பாடி ப்ரெசன்ட் இன் விச் பிளேஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த ரீசன் இது u இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி. u இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி அண்டு p இஸ் த என்னது, பேரபோலிக் ஃபங்க்ஷன். பேரபோலா ஒரு பரவளையம், பேரபோலிக் அதாவது ட்ரெஜெக்டரி பாத்னு கூட அது சொல்லலாம். ஓகேங்களா. y = hனா h டிஸ்டன்ஸ்லாம் ஆப்ஜெக்ட் ஓங்கிற பிளேஸில் இருக்குது. ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் த பாயிண்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஓ டு ரீச் த பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்கிறோம். த ஏ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸு த ஆரிஜின்லேருந்து ஹவு மச் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது, எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன, எக்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹியூமன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ராக் இருக்குது. அந்த பெரிய ராக்லேருந்து ஒரு சின்ன ராக், நியராக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ராக்கில் என்ன பண்ணுறோம், என்னது, ஜம்ப் பண்ணுறாங்க. இப்படி ஜம்ப் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஹியர் போத் வெர்டிக்கல் அண்டு ஹரிஜாண்டல் ரெண்டு டைரக்ஷனுமே என்னது பாசிபிள் இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஹியூமனுக்கு. த ஹியூமன் ஜம்பிங் ஃப்ரம் த அப்பர் பார்ட் ஆஃப் த அப்பர் ராக்கு அண்டு லோயர் ராக், இந்த 2 ராக்கை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது வந்து என்னது, ஹரிஜாண்டல் டைரெக்ஷன். அதே இங்கேருந்து இங்கே டவுன்வர்டில் வரது என்ன சொல்கிறோம்னா வெர்டிக்கல் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஹரிஜாண்டல் அண்டு வெர்டிக்கல் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஹரிஜாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிஜாண்டல் ப்ரொஜெக்ஷன் கூட சொல்லலாம். இது வந்து என்னது, சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஆரிஜினாக கன்சிடர் பண்ணுறோம். இது எக்ஸு, இது ஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், when the velocity u and the vertical downward distance because constant acceleration. Acceleration is here constant அப்படின்னு சொல்கிறோம். அதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க. acceleration due to gravity, அதாவது கிராவிடேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸில் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் வந்து என்ன தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கிராவிடேஷனை பொறுத்து acceleration வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அண்டர் த கம்பைன்ட் எஃபெக்ட் த பால் மூவ்ஸ் அலாங் த பாத் OPA. ஓபிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே டயக்ராம் பாருங்களேன், பக்கத்தில் நியரஸ்ட் நெய்பர் டயக்ராம் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போ இந்த பால் ஓபிஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த பால் ஓபிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாயிண்ட்டு, திஸ் பாயிண்ட்டு இது வந்து என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வரும்னு சொல்கிறோம். டவுன்வர்ட் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ 2-dimensional பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் 2-dimensional பிளேன் அப்படின்னு சொல்கிறோம், பிகாஸ் இது எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ let a ball take time t to reach the ground at point A and the horizontal distance traveled the ball x of t is equal to x and the vertical distance traveled y of t is equal to x. அதனால் சார் x of t and y of t, x of t னா டைமை பொறுத்து எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்ட்டு ஹவு மச் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. அதே நிறைய பேஸ்ட் ஆன் த டைம் டீயை பேஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு மூவ் ஆகுது. ஸோ அதுதான் என்னது, எக்ஸ் டிஸ்டன்ஸு, ஒய் டிஸ்டன்ஸ். வெர்டிகல் டிஸ்டன்ஸ்னால் அதை வந்து என்ன சொல்கிறோம், ஒய் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஐ டோல்ட். ஓகே, we can apply the kinematic equations along the x direction, along the x direction and y direction separately. Since this two-dimensional motion, the velocity will have both horizontal component ux and vertical component uy அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெலாசிட்டி வந்து யூஎக்ஸ் அண்ட் யூஒய் சொல்கிறோம் இல்லையா. ஹரிஜான்டல் காம்போனண்ட்டில் அது ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதோடைய பேஸ்டாக அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த ஹரிஜான்டல் காம்போனண்ட்டு யூஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ வெர்டிகல் காம்போனண்ட்டில் வெர்டிகல் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுனால த ஆப்ஜெக்ட் ஹேவிங் என்னது யூஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி யூ இஸ் நத்திங் பட் ஹியர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, ஒய் ஆக்சிஸில் பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஸோ தட் யூஎக்ஸ் அண்ட் யூஒய் இஸ் த ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிகல் காம்போனண்ட். ஓகே, ஆன் த டூ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் டூ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா, ஹியர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் செப்பரேட்டாக இருக்குது. எக்ஸ் டைரக்ஷன் அண்டு ஒய் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Okay, next one, motion along the horizontal direction. The particle has zero acceleration. The particle has zero acceleration along x direction, so the initial velocity ux remains constant throughout the motion. Throughout the motion. அதாவது the particle வந்து என்னது ஜீரோ ஆக்சிலரேஷன் இருக்குது அலாங்கு எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறப்போ அதோட ஆக்சிலரேஷன் வேல்யூ ஜீரோவாக இருக்குது. Next one, the initial velocity ux remains constant அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி ux remains constant throughout the motion அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த ஈக்குவேஷன் டெரிவேஷன் பாருங்கள். இந்த டெரிவேஷன் பார்த்துட்டோம்னா the distance traveled by the projectile at a time t is given by, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகுது இல்லையா. இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷனை பார்த்துருக்கோம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில். ஓகேங்களா. இப்போ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை எடுத்துக்கிறோம். எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், எக்ஸை கன்சிடர் பண்ணுறோம். அது ஏன் சார் எக்ஸை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஎக்ஸு டாட் டி போட்டால் என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி யூஎக்ஸு, டைம் வந்து டி, 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ எஸ்ஸோட வேல்யூ இஸ் நத்திங் பட் ஹியர் எஸ் டிஸ்டன்ஸு அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணுது. ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸு ஆஃப் டி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். புக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிங்க, நோட் த அண்டர்லைன் த ஈக்குவேஷன் அண்ட் இதுக்கு நேராக எழுதிக்கிங்க எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்ற ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்க ஜஸ்ட் யூ ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் ஏஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி 0 போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு அலாங் எக்ஸ் டைரக்ஷன் வி ஹேவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டாட் டி போடுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த யூஎக்ஸ் டாட்டு டி அண்ட் ஏவோட வேல்யூ 0னா அப்போ 1/2 0 டாட் டி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டாட் டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன் சொல்கிறோம். மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஹியர் யூஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். யூஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் த இனிஷியல் வெலாசிட்டி ஹேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட் காம்போனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூஒய் இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறப்ப அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஓன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து என்னது வெலாசிட்டி வந்து 0வாக இருக்குங்க ஸ்டார்டிங்கில். இங்கேருந்து தான் வந்து என்ன ஆகுது டவுன்வர்ட் டைரக்ஷனில் கீழே வருது. ஓகேவா. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷனில் கீழே வர்றப்போ தான் வெலாசிட்டி வேல்யூ என்ன ஆகுது should be change அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக அந்த பாயிண்ட் ஆரிஜின் அல்லது ஓவில் velocity is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். that is here uy is equal to 0, initial velocity has no downward அப்படின்னு சொல்கிறோம். next a is equal to g அப்படின்னு சொல்கிறோம். a is equal to g. அது என்ன a is equal to gனா the acceleration value பேஸ் பண்ணி அது due to gravitation முதல்ல ஒரு பாயிண்ட் படித்தோம். ஓகே, we choose the positive y axis அப்படின்னு சொல்கிறோம். we choose the positive y axis in downward direction in a distance y at a time t அப்படின்னு சொல்கிறோம். From the equation y is equal to uy of t plus 1/2 at square அப்படின்னு சொல்லி
எகன் இதே சேம் அந்த s is equal to ut plus of at ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதே ஃபார்முலா தான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். இங்கேயும் எழுதிக்கிங்க வேணாம், s is equal to ut plus of at ஸ்கொயர் ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவிங் என்னது டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் வெர்டிகல் டைரக்ஷன். வெர்டிகல் டைரக்ஷன் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒய் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணுறப்போ பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுறோம் ஒய் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு uy டாட் டி uy டாட் டி ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் we can get y is equal to here also a is equal to 0 என்ன சாரி இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். initial velocity u is equal to 0, the particle moving in vertical downward direction. Okay, so u of y is equal to 0 means 0 into t plus 1/2 into a வந்து என்ன பண்ணுங்க g அப்ளை பண்ணுங்க. a is equal to என்ன பண்ணுங்க g அப்ளை பண்ணணும். சரியா, a is equal to g acceleration due to gravity. so 1/2 gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். 1/2 gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். Next, substituting the value of from the equation t from the equation 2.23 in equation 2.24 we have okay, t ஓட வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன் 2.23 அப்ளை பண்ணுறேன் அண்ட் 2.24 அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ வாட் இஸ் டி எங்கே தான் முன்னாடி பார்த்துருக்கோமா டீயோட வேல்யூ பாருங்கள், முன்னாடி இங்கே பார்த்துருப்போம், மேலே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில். ஜஸ்ட் வெயிட், இந்த டீயோட வேல்யூ என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது லிசன். இப்போ இதில் டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸ்ன்னு போடலாம் இல்லைங்களா. இந்த ஈக்குவேஷன் 2.23 இருக்கு இல்லையா, இந்த 2.23 ஈக்குவேஷனில் டி ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் எக்ஸ் பை யூஎக்ஸ்ன்னு போடலாம். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அந்த 2.23 ஈக்குவேஷனை 2.24 அப்ளை பண்ணுறேன். 2.24 ஈக்குவேஷன் y is equal to 1/2 gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டீயோட வேல்யூ வந்து என்ன சொன்னேன் எக்ஸ் பை யூஎக்ஸு. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருங்கண்ணே டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஐடியா இருக்கா. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை யூஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை யூஎக்ஸ் ஸ்கொயர், அதாவது 2.24 ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறப்ப 1/2 ஜி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை யூஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் அண்டு ஜியை என்ன பண்ணிக்க மேலே எழுதிக்க டிவைட் பை 2ux ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டோட்டலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் காமனாக வச்சுக்கிறோம். இந்த ஜி டிவைட் பை 2ux ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிங்க கே ஸ்கொயர் கேன்னு போடுறோம். ஸோ y is equal to kx ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ k is equal to k where k is equal to g divided by 2u square x is constant அப்படின்னு சொல்கிறோம். So the equation 2.25 is the equation of parabola. The path traveled by the projectile is parabola. OPA in the figure diagram 2.39. This is another parabola form அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா தமிழில் பறக்கும் காலம் அப்படின்னு சொல்கிறோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன தமிழில் பறக்கும் காலம். அதாவது ஒரு எரிபொருளானது காற்றில் வந்து பறக்கும் பொழுது அது பறக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் தான் பறக்கும் காலம். ஃப்ளைட்டு வந்து என்ன ஆகுது மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மும்பையிலேருந்து கல்கத்தாவுக்கு, நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு இப்போ ஃப்ளைட்டு போகுதுன்னு வச்சுக்கோம். இந்த ஃப்ளைட்டு வந்து என்ன சொல்லுவோம் ஸ்டார்டிங் டைம் எண்டிங், அதாவது ஃப்ளைட்டு வந்து இப்போ ரன்னாக டேக் ஆஃப் ஆகிறப்போ ஒரு டைமு, திருப்பி அங்கே லேண்ட் ஆகிறப்போ ஒரு டைமு. அப்போ ஸ்டார்டிங் டைமு எண்டிங் டைமு இன்பிட்வீன் டைம்லாம் என்ன பண்ணுறோம் வி கன்சிடர் த அந்த டைம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் கால்குலேட் பண்ணுறோம். லைக் தட் ஹியர் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இந்த ஏர் மீடியத்தில் எவ்வளோ டைம் how much time it should be travel அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்னா மெஷர் பண்ணுறோம். இப்படி மெஷர் பண்ணுற அந்த வேல்யூ தான் அந்த ஈக்குவேஷன் அந்த மெத்தட் இந்த டெரிவேஷன் சொல்லக்கூடாது. அதை வந்து என்ன சொல்கிறோம்னா தியரி தான் சொல்கிறோம். தட் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். த டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் இஸ் ட்ரெஜெக்டரி ஆர் the time taken by the projectile to hit the ground is called time of flight அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ the time taken for the projectile to complete its trajectory or the time taken by the projectile of its the ground is called time of flight அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு consider an example of tower and a projectile. இப்போ let h be the height of the tower, h not height of the tower நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, and let t be the time taken by the projectile. அப்போ t is the time taken என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது பர்டிகுலர் டைம் எடுத்துக்குது எங்கேருந்து எங்கே வரத்துக்கு, அந்த டவரோட எட்ஜில் இருந்து டவரோட டாப் ஆஃப் த டவர்லேருந்து டு ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் கிரவுண்டை ரீச் பண்ணுறது என்ன ஆகுது பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்துக்குது ஆஃப்டர் பீயிங் த்ரோன் வெட் ஹரிஜான்டலி ஃப்ரம் தி டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு we know that sy is equal to uy plus 1/2 at square. அது நம்ம முதல்ல பார்த்தோம் ஃபார்முலா. sy is equal to uyt plus 1/2 at square அப்படின்னு சொல்கிறோம் for vertical motion. Hence sy is equal to h, t is equal to capital T and uy is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். there is no vertical there is no initial vertical velocity அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ யூஐ ஈக்குவல் டு ஜீரோனா எஸ்ஒய் ஈக்குவல் டு இப்போ ஹச் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாவில் எஸ்ஒய் வந்து என்ன பண்ணீங்க ஹச்ன்னு போடுறோம், யூஐ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன வரும், எஸ்ஒய்க்கு பதிலாக ஹச்ன்னு போடுறோம், யூஐ ஜீரோ ஆகிடும் அண்டு 0 × t 0 ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஏடி இருக்கு இல்லையா, ஏடி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணோம் ஏக்கு பதிலாக ஜி அப்ளை பண்ணுறோம். பிகாஸ் அது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால த ஆப்ஜெக்ட் மூவிங் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது இன் ஒய் ஆக்சிஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் யூஒய் அப்படின்னு சொல்கிறோம், வெர்டிகல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக வெர்டிக்கல் ஃபீல்டில் த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுனால நான் என்ன சொல்கிறேன் யூஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறோம். ஸோ ஹச் ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர். ஸோ டி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, இப்போ டி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுங்க 2h/g போடுங்க. அண்ட் டி எடுத்திங்கன்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h/g அண்ட் டி ஈக்குவல் டு √2h/g அப்படின்னு சொல்லிட்டு. Thus the time of flight or projectile motion depends on the height of the lower tower அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பட் இண்டிபெண்ட் ஆஃப் த ஹரிஜான்டல் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி அங்கே இருக்காது. என்ன இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இண்டிபெண்ட் ஆஃப் ஹரிஜான்டல் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி இருக்காது ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, டவருடைய ஹைட்டை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸு டவர் வந்து மேக்ஸிமம் டவர் வந்து என்னது இப்போ ஒயர் அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், டவரோட ஒயர் அதிகமாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிடும் பக்கத்துலேயே விழுந்துடும். டவரோட ஒயர் ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் வந்து கீழே போய் விழும். அது எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு புரியுது உங்களுக்கு. இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லிசன். இப்போ இது வந்து டவர், இதுதான் வந்து என்னது டவர்னு சொல்கிறோம். இப்போ இந்த டவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் இங்கே நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு கையிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி இப்படி போடுறப்ப இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது இந்த டவருக்கும், இந்த டிஸ்டன்ஸு இந்த ஹைட்டு ஹச்சை பொறுத்து தான் இந்த ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ தூரத்தில் போய் விழுதுன்னு சொல்கிறோம். இன்கேஸ் இந்த டவரோட டிஸ்டன்ஸ் கம்மின்னு வச்சுக்கோங்க, இப்போ இதிலே பாதி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டவர். இப்போ இது வந்து இது ஒரு ஆஃப் டவர் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஹியூமன் நிற்கிறப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தூக்கி எறிகிறப்ப சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு போயிடும். சரி, அதாவது இந்த ப்ரொஜெக்டைல் பாத் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஜெக்டைல் பாத் வந்து என்ன ஆகும் வேரி ஆகும். தட் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். the time of flight should be varying based on the height h அப்படின்னு சொல்கிறோம், based on the height h. if one ball falls vertically and another ball is projected horizontally with the same velocity, both balls have reached the bottom at the same time. this is illustrated the figure. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு டயக்ராம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறோம் ஹரிஜான்டலாக கீழே விடுறோம், அண்ட் ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஸ்லைட்டாக என்ன பண்ணுறோம் ப்ரொஜெக்டைல் பாத் போகிற மாதிரி என்ன பண்ணுறோம் அதாவது த்ரோ பண்ணுறோம். அப்போ ரெண்டு பாலையும் ஒரே நேரத்தில் விடுறப்ப என்ன ஆகுனா இந்த வெர்டிகலாக வர்றது என்ன ஆகும் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். பட் கொஞ்சம் அந்த ஹரிஜான்டல் டைரக்ஷனில் போகிறது the vertical distance covered by the two particles that is same equal intervals அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சாரி இங்கே வந்து பாருங்கள் இந்த ஒவ்வொரு இப்போ லெவலுக்கும் வந்து பொசிஷனுக்கு வந்து வேரியஸ் லேயர் போட்டு காமிச்சிருக்காங்க, வேரியஸ் லேயர். ஓகேவா, அதாவது த சேம் வெலாசிட்டியில் தான் வந்து என்ன ஆகுது த பால் ரீச்சஸ் பாட்டம் ஆஃப் த சேம் டைம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கொஷின் கேட்கலாம், ஏன் சார் வெர்டிகலாக வர்றதுக்கு அதே நேரம், அதே பால் இங்கே போய் இந்த ரெட் கலர் பாலுக்கும் அதே நேரம், ப்ளூ கலர் பாலுக்கு அதே நேரமா, அது எப்படிங்க சார் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா
அது ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா 2 பாலையும் ஒரே நேரத்தில், ஆனால் ஒரே நேரத்தில் விடணும். சரியா? அது என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சயின்ஸு ஓரியன்டாக கம்பெனி பண்ணிட்டாங்க, ப்ரூவ் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, த வெர்டிகல் டிஸ்டன்ஸு கவர்டு பை த 2 particles இஸ் சேம் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹரிஜான்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. Horizontal range. The horizontal distance covered by the projectile from the foot of the tower, the point where the projectile its ground is called horizontal range. For horizontal motion, x is equal to ux of t plus 1/2 at square. Next, x is equal to r range, ux is equal to u and a is equal to 0. இது வந்து as usual சேம் கான்செப்ட் தான். அதாவது இங்கே என்ன டைட்டில் என்ன சொன்னீங்க, என்ன படித்தோம், ஹரிஜான்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிஜான்டல் ரேஞ்சுனா ஹரிஜான்டல் லெவலில் அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு நாம் கால்குலேட் பண்ணுறோம். ஹரிஜான்டல்னால் ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஹரிஜான்டல்? வெர்டிகல் இல்லாமல் ஹரிஜான்டலாக என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது தான் என்னது ஹரிஜான்டல் டைரெக்ஷனில். அந்த பாயிண்ட் ஃப்ரம் இந்த டவர்லேருந்து இந்த பாயிண்ட்டு வேர் த ப்ரொஜெக்டைல் இட்ஸ் ஹிட்ஸ்னு என்ன தான் எரியிடும், ஹிட்ஸ் த கிரவுண்ட் இஸ் கால்டு ஹரிஜான்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். For horizontal motion we have x is equal to ux t plus 1/2 at square அப்படின்னு சொல்கிறோம். Here sx is equal to r and ux is equal to u, a is equal to 0, no horizontal acceleration, time of flight t is time of flight அப்படின்னு சொல்கிறது. இந்த horizontal range u is equal to t and since the time of flight நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த time of flight capital T is equal to root of 2h/g. We substitute this equation, we get the horizontal range particle r is equal to u into root of 2h/g அப்படின்னு சொல்கிறோம். Okay, the above equation implies that the range r is directly proportional to the initial velocity u and inversely proportional to acceleration due to gravity. அதாவது அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கேபிட்டல் R is equal to u into root of 2h/g இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஆர் வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா, இந்த ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இனிஷியல் வெலாசிட்டி u அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அந்த ஈக்குவேஷன் r is equal to u into root of 2h/g, அதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அதுக்கடுத்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிசல்டன்ட் வெலாசிட்டிங்கிறது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரிங்களா. இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து என்ன பண்ணுறோம், செகண்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் வீடியோவில் we will see that என்னது த ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா, பேஜ் நம்பர் 83 இருக்கக்கூடிய இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டியை என்ன பண்ணுறேன், செகண்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, பட் செகண்ட் வீடியோ உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வீடியோவை எனக்கு ஃபுல்லாக டூ டைம்ஸ் பார்க்கணும். ஓகேவா, 2 டைம்ஸ் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, டைம் எண்ட் ஆகிறப்போ எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகேவா, ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் வச்சு நீ வந்து எவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்துருக்கு அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோவை கரெக்டாக 2 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். 2 டைம்ஸு வாட்ச் பண்ணுங்கள். 2 டைமுமே எனக்கு என்ன பண்ணுங்கள், 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸ்டார்டிங் டைமில் 2 ஸ்க்ரீன்ஷாட்டு, எண்டிங் டைமில் 2 ஸ்க்ரீன்ஷாட்டு. சரியா, ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்க்குறப்ப டோட்டலாக 4 ஸ்க்ரீன்ஷாட்டை ஒவ்வொருத்தரும் எனக்கு அனுப்பியிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அதை முடிச்சுட்டு வீடியோ 2 டைம்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், கொஷின் வந்து எக்ஸாம்பிள் டெஸ்ட்டு வந்து என்ன பண்ண எழுதுறீங்கன்னா, ப்ரொஜெக்டைல் இன் ஹரிஜான்டல் ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, 2.11.2 இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த டயக்ராம் தேவையில்லை. எந்த டயக்ராம் தேவையில்லைன்னா இந்த செகண்ட் டயக்ராம் தேவையில்லை, 2.39 இருக்கக்கூடிய செகண்ட் டயக்ராம் தேவையில்லை, ஆனால் ஃபஸ்ட் டயக்ராம் போடணும். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட் டயக்ராம் போடணும். மோஷன் அலாங்க ஹரிஜான்டல் டைரெக்ஷன், மோஷன் அலாங்க டவுன்வர்ட் டைரெக்ஷன், அதை பேஸ் பண்ணி இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, அதுக்கு அடுத்தது ஹரிஜான்டல் ரேஞ்ச். சரியா, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ஹரிஜான்டல் ரேஞ்சு, அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் இந்த 82. இந்த கொஷின் அப்படியே என்ன பண்ணுங்கள், ஒரு டைம்ஸு
ஒரு டைம் வந்து நீங்கள் படிச்சுட்டு பார்க்காம எனக்கு டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபேர் நோட்டில் ஒரு தடவை எழுதிடுங்க. இந்த ஒர்க்கெல்லாம் சென்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் வீடியோ நான் மறுபடியும் சென்ட் பண்ணுவேன். செகண்ட் வீடியோ நான் சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு மேலே தான், ஒரு 12 மணிக்கு தான் சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ½ hour வாட்ச் பண்ணால் போதும். ஓகேங்களா? இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு 2.11.2 ப்ரொஜெக்டைல் இன் ஹரிஜான்டல் ப்ரொஜெக்ஷன். அது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட் டயக்ராம் போகணும், செகண்ட் டயக்ராம் தேவையில்லை. கீழே இருக்கக்கூடிய தீரி நீங்கள் ஓனாக கூட எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸு. இதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜான்டல் ரேஞ்ச் வரைக்கும். ஓகேவா? மோஷனல் ஆங்கு வெர்டிகல் டைரெக்ஷன், மோஷனல் ஆங்கு ஹரிஜான்டல் டைரெக்ஷன், இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டு எல்லாமே. ஓகேங்களா? டைம் ஆஃப் ஃப்ளைட் வரைக்கும் என்ன பண்ணிடுங்க, எழுதிடுங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட் வரைக்கும் மட்டும் எழுதுங்க போதும். டைம் ஆஃப் ஃப்ளைட் வரைக்கும் மட்டும், டைம் ஆஃப் ஃப்ளைட் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதுங்க போதும். ஓகேவா? ஹரிஜான்டல் ரேஞ்ச் கூட என்ன பண்ணிக்கலாம், ஹரிஜான்டல் ரேஞ்சும் ரிசல்டன்ட் வெலாசிட்டியும் நெக்ஸ்ட்டு அடுத்த டெஸ்ட்டில் எழுதிக்கலாம். அடுத்த டெஸ்ட் என்ன அர்த்தம், இப்போ ஃபஸ்ட் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் வீடியோவில் அதை டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? அண்டு கொஞ்சம் பார்க்காம கேர்ஃபுல்லாக எழுதுங்க. என்னடா இது?